وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய தக்வாவை இறையச்சத்தை உபதேசம் செய்தவனாக, உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அல்லாஹு தாலா ஒரு இருப்பிடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். இன்னும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இருப்பிடம் என்பது ஒரு அவசியமான தேவையாக இருக்கின்றது. எப்படி உணவு ஒரு தேவையாக இருக்கின்றதோ அதே போல இருப்பிடம் ஒரு மிக முக்கிய தேவையாக இருக்கின்றது. அதிலும் மனிதர்களுக்கு உணவு, உடை மற்றும் இருப்பிடம் மிகவும் அவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே எறும்பை பற்றி கூறுகின்றான். சூரத்துன் நம்லிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் வரக்கூடிய நேரத்திலே ஒரு எறும்பு கூறியது, யா ஐயுஹன் நம்லுதுகுலு மசாகினுக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். ஓ எறும்புகளே, நீங்கள் தங்கள் தங்குமிடத்திற்கு தங்களுடைய குடியிருப்புகளுக்குள் சென்று விடுங்கள், சுலைமானும் அவருடைய கூட்டத்தார்களும் அறியாமையில் உங்களை அழித்து விடலாம் என்பதாக அந்த எறும்பு தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து கூறுகின்றது. ஆக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சிறிய படைப்பான எறும்பிற்கு கூட தங்குமிடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அதே போல சூரத்துன் நஹ்லிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான், அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதவ் வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யாரிஷூன். எறும்பை தேனியை பாற்று அல்லாஹு தாலா கூறுகின்றான், தேனிக்கு கட்டளையிடுகின்றான், நீ மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டக்கூடிய கட்டிடத்திலும் உன்னுடைய வீட்டை நீ அமைத்துக்கொள் என்பதாக தேனிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, தேனியுடைய வீட்டை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தேனியுடைய வீட்டிலே பல அறைகள் இருக்குமாம்.
அந்த அறைகளிலும் அந்த ராணிக்காக வேண்டி விசேஷமாக ஒரு இடம் இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள். நாம் இன்று நம்முடைய வீட்டிலே மாஸ்டர் பெட்ரூம் என்பதாக சொல்கின்றோம் அல்லவா, அதே போல அந்த தேனியுடைய ராணிக்காக வேண்டி விசேஷமான ஒரு இடம் இருக்கும் என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகையால் அல்லாஹு தாலா இப்படியாக சிறிய சிறிய உயிரினங்களுக்கும் ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா மனிதர்களை பற்றி கூறும் பொழுது கூறுகின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹு தாலா உங்களுடைய வீட்டை உங்களின் நிம்மதி மற்றும் அமைதிக்காக வேண்டி ஆக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, உதாரணத்திற்கு நாம் ஒரு பயணத்திலே செல்கின்றோம் என்று சொன்னால், ஒரு மிக உயர்ந்த பயணம், வெளிநாட்டிற்கு செல்கின்றோம் அல்லது நம்ம ஊரிலே ஒரு பயணத்திலே செல்கின்றோம் என்று சொன்னால் அங்கே பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நாம் சென்று தங்குவோம். ஆனால் நம்முடைய வீட்டிலே என்ன நிம்மதி கிடைக்கின்றதோ அது அந்த 5 ஸ்டார் ஹோட்டலிலே கிடைக்காது. நம்முடைய வீட்டிலே அன்றாட நாம் இருக்கும் பொழுது என்ன ஒரு அமைதி இருக்கின்றதோ அது எவ்வளோ பெரிய இடமாக இருந்தாலும் மற்ற இடங்களிலே அந்த அமைதியும் அந்த நிம்மதியும் ஏற்படாது. அதனால்தான் அல்லாஹு தாலா உங்களுடைய வீட்டை உங்களுக்கு அமைதியும் நிம்மதிக்கான இடமாக ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். மேலும் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட எவ்வளோ பெரிய நியாமத் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யாரிடத்தில் வீடு இல்லையோ அவர்களிடத்திலே சென்று கேட்க வேண்டும். எவர்களெல்லாம் மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, வீடுகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களிடத்திலே சென்று கேட்டால்தான் நமக்கு நம்முடைய வீட்டின் அருமை புரியும். இன்று நம்மில் பலருக்கு அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லாஹ் சொந்த வீட்டை வழங்கி இருப்பான். ஆனால் நாம் அதிலும் திருப்தி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரூமை இன்னும் பெருசாக கட்டி இருக்கலாமே, இங்கே ஒரு கிச்சன் வைத்திருக்கலாமே என்பதாக நாம் திருப்தி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நினைத்து பாருங்கள், அவர்கள் எந்த அளவிற்கு சிரமப்படுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே, இன்று நம்முடைய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு வாடகை வீட்டில் இருப்பது மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. மேலும் நம்முடைய சமுதாயத்திற்கு மிகவும் கஷ்டமான விஷயமாக இருக்கின்றது. வீடு தேடக்கூடிய நேரத்திலே முஸ்லீம் பாய் என்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு நாங்கள் வீடு தரமாட்டோம் என்பதாக சொல்லி அனுப்பக்கூடியவர்கள் இன்றும் பலர் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா சொந்த வீட்டை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் அல்லாஹுவிற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அதே போல யாரெல்லாம் இருப்பிடத்தோடு இருக்கின்றார்களோ, அதாவது வாடகை வீட்டிலும் இருக்கின்றார்களோ, அவர்களும் அல்லாஹுவிற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே தன்னுடைய குடும்பத்துடன் தன்னுடைய குழந்தைகளுடன் நிம்மதியாக வாழ்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுகின்றான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல சிரமங்களில் ஈடுபட்டு ஒரு வீட்டை கட்டுகின்றான். நான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் பார்த்தோம் என்றால் அந்த மனிதன் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. நிச்சயமாக ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அவன் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் போகின்றான். இந்த உலகத்தை விட்டுவிட்டு நாளை மறுமைக்கு நிச்சயமாக அனைவரும் சென்றே ஆக வேண்டும். அதனால் நிரந்தரமான வீடு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் வழங்க இருக்கின்றான் நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. அல்லாஹு தாலா கூறுகின்றான், வல் ஆஹிரத்து ஹைரு வ அபுகா. ஆஹிரத்தான், மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். ஆகையால் இந்த உலகத்திலே நாம் ஒரு வீட்டிற்காக வேண்டி இவ்வளவு சிரமப்பட்டு அந்த வீட்டை அடைகின்றோம் என்று சொன்னால், நாளை நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமையில் அந்த சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நமக்காக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக நாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முதலிலே யாருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா வீட்டை தருவான் என்று சொன்னால், முதலிலே அவர் ஈமான் சொல்ல வேண்டும், ஈமானுடையவராக இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். பிறகு அவர் அதிலே அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான்,
வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சனுத்கில்ஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها لهم فيها أزواج مطهرة وندخلهم ظلا ظليلا என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரெல்லாம் ஈமான் கொண்டு அதன்படி நல்ல அமல்கள் செய்கின்றாரோ அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்குள் நுழைய செய்கின்றான். அது எப்படிப்பட்ட சொர்க்கம்? அந்த சொர்க்கத்திற்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அதிலே அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவிகள் இருப்பார்கள், மேலும் அவர்கள் அடர்ந்த நிழலில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக குறுகிய காலமாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹுவிற்காக ஈமான் கொண்டு அல்லாஹுவிற்காக நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்மை சொர்க்கத்தில் நுழைய செய்கின்றான். அது எப்படிப்பட்ட சொர்க்கம் என்பதை பற்றி ஹதீஸிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அதாவது ஹதீஸே குதுசியை கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், நான் என்னுடைய நல்ல அடியார்களுக்காக படைத்து வைத்திருக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா என்பதாக கூறிவிட்டு கூறுகின்றான், மா லா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திடாத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிடாத, வலா ஹத்தர அலா கல்பி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளமும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு வெகுமதியை, ஒரு பரிசை நான் என்னுடைய அடியார்களுக்காக படைத்து வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் நினைத்து கொள்கின்றோம் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒரு வீடை தருகின்றான், அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை தருகின்றான் என்றால் இங்கே இருப்பது போன்று ஒரு வீடு, இங்கே இருப்பது போலும் மைசூர் பேலஸை போன்று ஒரு அரண்மனை என்பதாக நினைத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் கிடையாது சகோதரர்களே. அங்கே இருக்கக்கூடிய வீட்டையோ, அங்கே இருக்கக்கூடிய மாளிகையோ, அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையோ நம்முடைய சிந்தனையால் கூட நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த மாளிகைகளையும் உயர்ந்த அரண்மனைகளையும் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட வீட்டிற்கும் அரண்மனைக்கும் மாளிகைக்கும் உடையவர்களாக நாம் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலேயே சில சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தில் வீட்டை அறிவித்து விட்டார்கள். ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து கூறினார்கள், இப்போது உம்மிடத்திலே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு உணவுப் பொருளை எடுத்து வருவார்கள். அப்படி அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே என் சார்பாகவும் அல்லாஹுவின் சார்பாகவும் ஒரு சலாமை கூறுங்கள். கூறிவிட்டு சொன்னார்கள், வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னதி மின் கஸபின், அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை சுப செய்தி கூறுங்கள். அது எப்படிப்பட்ட வீடு? முத்துக்களால் ஆன வீடு என்பதாக கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் கூறினார்கள், லா சகப ஃபீஹி வலா நசப, அதில் எந்த ஒரு சத்தமும் இருக்காது, அதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் கனவிலே சொர்க்கத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே பார்த்த பொழுது ஒரு மாளிகைக்கு வெளியே ஒரு பெண் ஒது செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே கேட்டேன், இது யாருடைய மாளிகை என்பதாக. அதற்கு அந்த பெண்மணி கூறினார்கள், இது உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாளிகை என்பதாக. அதை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரோஷம் ஞாபகம் வந்துவிட்டது. கூறினார்கள், நான் உள்ளே சென்றிருப்பேன், ஆனால் உமருடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். அதை கேட்டவுடன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகையால் அழுதுவிட்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே நான் ரோஷப்படுவேனா என்பதாக கேட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய சஹாபி! உமர் என்று சொன்னால் எதிரி கூட பயப்படக்கூடிய அளவிற்கு மிக கம்பீரமான ஒரு மனிதர். ஷைத்தானே அடுத்த தெருவில் வரக்கூடிய அளவிற்கு மிக கம்பீரமான ஒரு மனிதர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று தன்னுடைய உள்ளத்தால் அழுகையால் அழுது கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை சுப செய்தி சொல்லியிருந்தார்கள். மேலும் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் எப்படி சொர்க்கத்திலே நமக்கான வீட்டை உருவாக்க வேண்டும்? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் ஒரு மனிதர் அல்லாஹுவிற்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுகின்றாரோ, அதாவது யார் ஒருவன் அல்லாஹுவிற்காக வேண்டி மஸ்ஜிதை கட்டுகின்றாரோ, அல்லாஹு தாலா அந்த மனிதருக்காக வேண்டி சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு மஸ்ஜிதினுடைய கட்டுமான பணியில் நாம் உதவி செய்ய வேண்டும். ஒரு மஸ்ஜிதை கட்டுவதும் எந்த அளவிற்கு சிறப்புக்குரிய காரியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே இவருக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் அன்பார்ந்த சகோதரர்களே, பல அமல்கள் இருக்கின்றது. சொர்க்கத்திலே நமக்காக வேண்டி ஒரு வீட்டை புக்கிங் செய்வதற்காக, சொர்க்கத்திலே நமக்காக ஒரு வீட்டை புக்கிங் செய்வதற்கு பல அமல்கள் இருக்கின்றது. அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். எல்லா அமல்களையும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம், எல்லா அமல்களையும் நாம் படித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நாம் அந்த அமல்களை செய்யாமல் இருக்கின்றோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்காக பல சுப செய்திகளை சொன்னார்கள். அல்லாஹு தாலாவும் அவர்களை பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். ஆகையால் நாமும் இப்படிப்பட்ட அமல்களை செய்து அல்லாஹுவிற்கு பிடித்தமானவர்களாகவும் நமக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறக்கூடியவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். உம்மே ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹி தஆலா குல்ல யௌமின் சிந்தை ஆஷர ரக்அத்தன் ததவ்வுஅன் கைரல் ஃபரீதத்தின் இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. கண்ணியத்திற்குரியவர்களே, உம்மே ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டேன். யார் ஒரு முஸ்லிமான மனிதன் தினமும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஃபர்ல் அல்லாமல் சுன்னத்தான தொழுகையை 12 ரக்காத்துகளை தொழுகின்றாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்பதாக கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, 12 ரக்காத்துகள், ஃபஜருக்கு முன்பதாக 2, லுஹருக்கு முன்பதாக 4, லுஹருக்கு பிறகு 2, அதே போல மகரிப்புக்கு பிறகு 2, இஷாவிற்கு பிறகு 2. இந்த 12 ரக்காத்துகளை யார் ஒரு மனிதர் தினமும் விடாமல் தொழுது வருகின்றாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். உம்மே ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் எப்போது இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டனோ அப்போது இருந்து இப்போது வரை இதில் நான் அமல் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அதே போல அம்ர் பின் அவுஸ் அவர்கள் கூறினார்கள், நான் உம்மே ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் எப்போது இந்த ஹதீஸை கேட்டேனோ அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் இதில் நான் அமல் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். அதே போல அவர்களிடத்திலிருந்து இந்த அறிவிப்பை செய்த நுஅமான் பின் சாலிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த ஹதீஸை எப்போது இவர்களிடத்திலிருந்து கேட்டேனோ
அப்போதிலிருந்து இப்போது வரை இந்த ஹதீஸில் அமல் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக கூறினார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மில் பலருக்கும் இந்த ஹதீஸ் தெரியும், நம்மில் பலருக்கும் இதை நாம் செயலிலே செய்து கொண்டிருப்போம். ஆனால் சிலர் இதை கேட்டுவிட்டு சென்று விடுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ச்சியாக செய்வதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். ஆகையால் இப்படிப்பட்ட அமல்களை நாம் தொடர்ச்சியாக செய்தோம் என்றால் அல்லாஹு தாலா நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அதே போல அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னதி லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன். யார் ஒரு மனிதர் வாதத்தை விட்டுவிடுகின்றாரோ, சத்தியத்தில் இருந்த நிலையிலும் வாதத்தை விட்டுவிடுகின்றாரோ, அப்படிப்பட்ட மனிதருக்காக வேண்டி சொர்க்கத்தின் தளத்தில் அவருக்காக ஒரு வீட்டை நான் உறுதியளிக்கின்றேன் என்பதாக கூறினார்கள். பிறகு சொன்னார்கள், ஓபி பைத்தின் ஃபி ஓசத்தில் ஜன்னத்தின் லிமன் தரக்கல் கதிபம் ஒயின் கான மாசிஹா. யார் ஒரு மனிதர் விளையாட்டிற்காக கூட பொய் சொல்லவில்லையோ, அந்த மனிதருக்காக வேண்டி சொர்க்கத்தின் நடுத்தளத்தில் நான் ஒரு வீட்டை உறுதி கொடுக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல ஒபி பைத்தின் ஃபி ஆலல் ஜன்னத்தின் லிமன் ஹசுன ஹுலுகுஹு. எந்த ஒரு மனிதனுடைய அஹ்லாக் நற்குணம் நன்றாக இருக்கின்றதோ, எந்த ஒரு மனிதனுடைய குணம் நற்குணமாக இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட மனிதனுக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த தளத்தில் ஒரு வீட்டை நான் உறுதியளிக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் சத்தியத்திலே இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக அவன் தன்னுடைய ஹக்கை அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு வாதத்திலே அவன் பேசுகின்றான் என்று சொன்னால் தன்னுடைய ஹக்கை அவன் வாங்குவதற்காக அவன் பேசக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த விஷயத்தை விடுகின்றாரோ, யார் அப்படி செய்யவில்லையோ, அந்த மனிதருக்காக சொர்க்கத்தின் கீழ்த்தளத்தில் ஒரு வீட்டை உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது எந்த ஒரு நிலையிலும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும், எந்த ஒரு நிலையிலும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி கூறியிருக்கின்றார்கள். அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, யார் ஒருவன் விளையாட்டிற்காக கூட பொய் பேசாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தின் நடுத்தரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டை உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம், நாமே பல விஷயங்களை விளையாட்டிற்காக வேண்டி பேசிவிடுகின்றோம். நண்பர்களிடத்திலே பேசும் பொழுது, உறவினர்களிடத்திலே பேசும் பொழுது விளையாட்டிற்காக நாம் சில பொய்களை பேசிவிடுகின்றோம். சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன் என்பதாக, நாளைக்கு நான் ஊருக்கு வரேன் என்பதாக சொல்லிவிட்டு நாளைக்கு செல்லவில்லை. பிறகு ஃபோன் போட்டு கேட்டால் கூறுகின்றார்கள், நான் விளையாட்டிற்காக சொன்னேன் என்பதாக. இப்படியாக சிறிய சிறிய விஷயங்களை நாம் விளையாட்டிற்காக பேசிவிடுகின்றோம். இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். விளையாட்டிற்காக கூட நாம் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். அதே போல மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய குணம் நல்ல குணமாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒரு வீட்டை கட்டுகின்றான், அதற்கு நான் உறுதி அளிக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நற்குணம்தான் மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபாரே குறைஷை, அதாவது காஃபிர்களை மிகவும் மென்மையான சஹாபாக்களாக மாற்றினார்கள் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம்தான். அரபு மக்கள், குறிப்பாக மக்காவில் இருந்த குறைஷிகள் எந்த அளவிற்கு மோசமானவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து மாறமாட்டார்கள். அப்படியாக இருந்தவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன்தான், நான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம்தான்.
ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகுல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக் குர்ஆனாக இருந்தது என்பதாகும். ஆகையால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய எல்லா நேரங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். பெரியவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், சிறியவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், பொது இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அமல் செய்ய வேண்டும். இன்றும் வியாபாரங்களிலே பார்க்கின்றோம், பலவிதமான பொய்யும் பலவிதமான பித்தலாட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபாரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையாக இருந்தார்கள். அரபுடைய மக்கள் சாட்சி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள், அஸ்ஸாதிக் அல் அமீன் என்பதாக. அப்படிப்பட்ட வியாபாரிகளாக நாம் ஆக வேண்டும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் ஆக வேண்டும். நம்முடைய நற்குணம் அந்த அளவிற்கு உயர வேண்டும். ஆக இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே வீட்டை உறுதிமொழி அளித்திருக்கின்றார்கள். பிறகு அதே போல உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் கால ஃபி ஸூகி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் கதபல்லாஹு லஹு அல்ஃபி ஹஸனா. அதாவது யார் ஒரு மனிதர் பஜாரில் செல்லும் பொழுதும் மார்க்கெட்டிலே செல்லும் பொழுதும் இந்த துவாவை ஓதுகின்றாரோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யார் ஒருவர் பஜாரில் இந்த துவாவை ஓதுகின்றாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா 1 மில்லியன் நன்மையை எழுதுகின்றான். 1 மில்லியன் என்று சொன்னால் 10 லட்சம், 10 லட்சம் நன்மையை எழுதுகின்றான். வ மஹா அன்ஹு அல்ஃபி சய்யிஆ, அவருடைய 10 லட்ச பாவங்களை மன்னிக்கின்றான். வ ரஃபஅ லஹு அல்ஃபி தரஜா, அவருடைய 10 லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். வ பனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாக பல அமல்கள் இருக்கின்றது, பல விஷயங்கள் இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை செயல்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் நெருங்கியவர்களாக ஆக முடியும். அல்லாஹுடைய சொர்க்கத்தில் நமக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவானாக. மேலும் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தருவானாக. அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்திலே பெரிய வீட்டை மாளிகையை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி அஸ்தக்ஃபிருல்லாஹு லி வ லக்கும் வ லிசாயிரில் முஃமினீன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.